يا ولي الحسنات يا رفيع الدرجات كفروا عني ذنوبي يا رسول الله واعفو لي عن سيئاتي يا حبيب الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله يا رسول الله محمد رسول الله يا حبيب الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه وصل على جميع الأنبياء والمرسلين وآل كل منهم وصحبهم أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم புனிதமான இந்த இடத்தில் நம்மை எல்லாம் ஒன்று திரட்டி நல்ல விஷயங்களில் சொல்வதற்கும் அதை கேட்பதற்கும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும் நம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நடித்தவர்களை அடிபடாத அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஃபகஹாக்கள் குருதுகள் நபுதாக்கள் குறிப்பாக இங்கே குழுமிருக்கக்கூடிய இன்னும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் குறைவின்றி நீங்காமல் நிலவட்டுமாக ஆமீன். இரண்டு குறித்தவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பொருத்தம் யாருக்கு இருக்கிறதோ, அல்லாஹ் யாரை பிரியப்படுகின்றானோ அவர்களுக்கு மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் பிரார்த்தனை செய்ய வைக்கின்றார். மலக்குமார்கள் எந்த அடியார்களுக்கு பிரார்த்தனை செய்கிறார்களோ, சிபாரிசு செய்கிறார்களோ, அந்த அடியார்களை அல்லாஹ் பிரியப்படுகிறார் என்ற அர்த்தம். அல்லாஹுடைய பிரியம் பெற்ற அடியார்களுக்காக மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கின்றான். என்னுடைய இந்த அடியார்களுக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும், இவருக்கு நீங்கள் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மலக்குமார்களுக்கு கட்டளை பிறப்பிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் மலக்குமார்களுக்கு இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். மலக்குமார்கள் துஆ அங்கீகரிக்கப்படும். காரணம், அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் ஏவிய எல்லா விஷயங்களுக்கும் கட்டுப்படக்கூடியவர்கள். அல்லாஹ் எதை ஏவினாலும் அதற்கு மாறு செய்யாதவர்கள் மலக்குமார்கள். மனிதர்கள் அப்படி அல்ல. அல்லாஹ் சொன்னதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ் சொன்னதை மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்கள் தான் மலக்குமார்கள். உலகத்தில் நாம் எத்தனையோ நபர்களை நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்து எங்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று சொல்லியிருப்போம். எத்தனையோ மேன்மக்களை சந்தித்திருப்போம். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நபர்களை பார்த்தெல்லாம் சொல்லியிருப்போம். துஆவுடைய தேடல், துஆவுடைய வேண்டுதல் என்பது அவ்வப்போது நாம் சந்திக்கக்கூடிய யாரையெல்லாம் மேன்மக்களாக நாம் நினைக்கிறோமோ அவர்களிடத்திலே சொல்லக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் மலக்குமார்கள் நமக்காக வேண்டிய துஆ செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த துஆ அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். அந்த துஆ அல்லாஹ் மறுப்பதில்லை. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் ஏற்றுக்கணும் என்பதற்காக வேண்டித்தான்
அந்த துவாவை மறுக்கக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் மலக்குமார்களை வச்சு அல்லாஹ் சில அடியார்களுக்கு துவா செய்ய வைக்கின்றார். அப்படிப்பட்ட சில மேன்மக்கள், சில நல்ல காரியங்கள் இஸ்லாம் வரிசைப்படுத்தி காட்டுகிறது. சில நல்ல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற பொழுது அந்த நல்ல அமல்களின் வரக்கத்தால் மலக்குமார்களுடைய துஆவை பெற்றுத் தரக்கூடிய அந்த நசீபை அல்லாஹ் தந்து விடுகிறான் என்று இஸ்லாம் நிறைய செய்திகளை நமக்கு சொல்லித் தருகின்றது. அதில் பிரதானமானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் யௌமின் யுஸ்பிஹு ஃபீஹில் இபாத் இல்லா மலகானி யன்சிலான் வயகூல் அஹதுஹுமா அல்லாஹும்ம அதி முன்ஃபிகன் கலஃபா. தினமும் காலையிலே 2 மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். 2 மலக்குமார்களும் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய அடியார்களுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். எப்படிப்பட்ட அடியார்கள்? அன்றைய தினம் தான தர்மம் செய்த அடியார்கள். டோட்டலாவே 2 வகையா பிரிக்கலாம். இன்னைக்கு இந்த நாள் பொழுது தான தர்மம் செய்தவர்கள், செய்யாதவர்கள், உலக மக்கள் அனைவருமே வந்துருவாங்க. தான தர்மம் செய்தவர்கள், தான தர்மம் செய்யாதவர்கள். மலக்குமார்கள் 2 பேர் தினமும் என்ன செய்யறாங்க? காலையில இறங்குகிறார்கள். இன்றைய நாள் யார் தான தர்மம் செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பகரத்தை தருவானாக. கலப்பா, அந்த தான தர்மத்திற்கு பகரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு செய்வானாக என்று மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். அதே போன்று இன்னொரு மலக்கு துஆ செய்யறாங்க, அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலபா. யார் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை தடுத்து யாருக்கும் கொடுக்காமல் வைத்துக் கொள்கிறாரோ அந்த அடியார்களுக்கு அழிவை அல்லாஹ் தருவானாக என்ற துஆவை இன்னொரு மலக்கு செய்கிறார்கள். ஒன்று சாதகமான துஆ, இன்னொன்று பாதகமான துஆ. ஆனால் 2 துஆக்களும் தினசரி செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த துஆவை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் தினமும் ஏதாவது ஒரு தர்மத்தை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் காசு பணம் கொடுக்கிறது மட்டும் தர்மம் அப்படிங்கிற அந்த ஸ்டாப் முடிந்து அப்பெல்லாம் வைக்கல. தான தர்மம் என்பது ஒரு விசாலமான பாதை. தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஸைக ஸதகா. உன் சகோதரனை பார்த்து நீ சிரிப்பது, புன்முறுவல் கூறுவது, மகிழ்ச்சியாக அவனை சந்திப்பது, அதுவும் சதகா, தர்மம் என்று மார்க்கம் சொல்கிறது. இது மார்க்கம் தான தர்மத்தை விசாலமான பார்வையில் பார்க்கிறது என்று அர்த்தம். அல் கலிமத்து தையிபா, நல்ல வார்த்தைகளை பிரயோகிப்பது, நல்ல வார்த்தைகளை பேசுவது. நாம் யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவங்களெல்லாம் மனம் குளிரும் அளவுக்கு நம்முடைய வார்த்தைகள் இருக்கணும். யார் மனத்தை கஷ்டப்படுத்தக்கூடாது. யாருடைய மனதை நோய்வழிப்படுத்தாமல் நம்முடைய வார்த்தைகள் நல்லதாக இருந்தால் அதுவும் சதகா, தான தர்மத்தில் உள்ளது என்று நபிகள் நாயகம் தான தர்மத்தை விசாலப்படுத்துறாங்க. அப்ப ஒரு மனிதனை நாம் மகிழ்ச்சியோடு பார்க்கிறோம், நல்ல வார்த்தைகளை கொண்டு அவர்களிடத்தில் பேசுறோம் என்று சொன்னால் அங்க 2 சதக்காவோட நன்மை கிடைச்சிடும். புன்முறுவலோடு மகிழ்ச்சியோடு பார்த்த தர்மம், நல்ல வார்த்தைகளில் பேசிய தர்மம் என்று அல்லாஹ் 2 தர்மத்தை கொடுத்துறான். அப்ப தர்மம் தினமும் ஒவ்வொரு முஃமினும் செய்ய வேண்டும். பொருளாதாரம் உடையவர்கள் பொருளாதாரத்தை கொண்டு செய்யலாம். அதே போன்று நல்ல காரியங்கள், நடந்து போறோம், வழியில ஒரு கல் இருக்கு அல்லது முள் இருக்கு, மற்றவருக்கு இடையூறு அளிக்கக்கூடியதாக இருக்குன்னு சொன்னா அதை அந்த இடத்தை விட்டு அகற்றுவோம் என்று சொன்னால் அதுவும் தர்மம் என்று இஸ்லாம் தர்மத்தை விசாலப்படுத்தி பார்க்கிறது. யாருக்கும் இடையூறு தராம நம்ம வாகனங்களை நிப்பாட்டுறது, குறிப்பா ஜும்மாவுடைய நாள்ல அல்லது எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் பொது இடங்கள்ல மற்ற வாகனங்கள் செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய அடிப்படையில் வாகனத்தை நிப்பாட்டாம நம்முடைய வாகனம் யாருக்கும் இடையூறு தராமல் நம்ம நிப்பாட்டினா அதுவும் தர்மம் தான். இப்படி தர்மம் விசாலமான சிந்தனையோடு இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. அன்பு குறித்தவர்களை தினமும் மலக்குமார்களுடைய துஆ நம்மளுக்கு வேணும்னா தினமும் தர்மம் செய்யக்கூடிய அந்த பழக்கம் நமக்கு வரணும். 2வது இன்திவாரு ஸலா, தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருத்தல். தொழுகையை எதிர்பார்க்கணும், தொழுகையுடைய தேட்டம் வேணும். தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப மலக்குமார்கள் துஆ கண்டிப்பா அதை அங்கீகரிப்பான், மறுக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட மலக்குமார்கள் நாம் தொழுகைக்காக வேண்டி அமர்ந்து தொழக்கூடிய இடத்திலே அமர்ந்து தொழுகைக்காக வேண்டி நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அந்த மலக்குமார்கள் அந்த அடியார்களுக்காக வேண்டி துஆ செய்து கொண்டே இருக்கிறார்களாம்.
இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் தொழுகையை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தருகின்றான். மூன்றாவது, நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்வது. நல்ல விஷயங்களை சொல்வது. ஒரு ஹதீஸ்ல இப்படி வருது, ஒருத்தரை பத்தி நபியை அறிமுகப்படுத்துறாங்க, இவர் பெரிய ஆபித், பெரிய வணக்கசாலி. இன்னொருத்தரை பத்தி அறிமுகப்படுத்துறாங்க, இவர் பெரிய கல்விமான். நபியே உங்கள்கிட்ட இருந்து எல்லா ஹதீஸ்களையும் கேட்டு மனப்பாடம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு கல்விமான். அப்ப நபிசலால சொன்னாங்க, இந்த ரெண்டு பேர்ல யாரு சிறந்தவங்க? வெறுமனே வணக்க வழிபாடு செய்யக்கூடியவர் மட்டும் அல்லது ஆலிமாக இருக்கக்கூடிய கல்வி ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு நபர், இந்த ரெண்டு பேரும் சிறந்தவரை நபிகள் நாயகம் சொல்கின்ற பொழுது ஆலிமை, கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவரை நபிகள் நாயகம் அந்த இடத்துல முன்னுரிமை சொல்றாங்க, இவர் சிறந்தவர். அப்ப கல்வி ஞானம் என்று சொன்னால் எந்த ஒரு நல்ல விஷயம் நமக்கு தெரியுதோ, நமக்கு தெரிந்த எல்லா நல்ல விஷயங்களையும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வது. ஒரு மார்ந்த அறிஞர் மட்டுமல்ல, மார்ந்த அறிஞர்களுக்கு நாம் கேட்ட அந்த நல்ல விஷயங்கள், உதாரணமா ஜும்மாவுடைய பயான்ல, நேற்றைய தினம் வராத்துடைய பயான்ல கேட்ட நல்ல செய்திகளை நம்ம குடும்பங்கள்ல போய் பகிர்வது. அப்ப நல்ல விஷயங்களை கேட்டு அதை வீட்டிலே பகிர்கின்ற பொழுது அந்த பகிர்ந்து அந்த காரியத்தை அவர் வாழ்க்கையில் கடைபிடித்தார் வழக்கமாக நமக்கு கிடைக்கும். அள்ளி முன்னா சத்தை நல்ல விஷயங்களை கற்பித்துக் கொடுப்பது. நம்மளுக்கு நெருக்கமானவங்க தப்பு செய்யறாங்கன்னு தெரியுது, அவங்கள்ட்ட போய் என்ன செய்யணும், வேணாம் இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, இப்படிலாம் நீங்க இருக்காதீங்க அப்படின்னு அவர்களுக்கு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்வது மட்டுமல்ல, தீமைகளை விட்டு அவர்களை பாதுகாப்பது. இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட நபர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்யணும், மலக்குமார்களை கொண்டு பிரார்த்தனை செய்யக்கூடிய, மலக்குமார்களை துஆவை பெறக்கூடிய நன்மக்களில் ஒருவராக அவர் வந்து விடுகிறார்கள். நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல விஷயத்தை போதிக்கிறது, அதே போல நமது நண்பர்களுக்கு நல்ல காரியங்களை போதிக்கிறது. முதல்ல நம்ம நல்லவர்களாக இருப்பதற்கு முயற்சிக்கணும். நம்முடைய தோழமைகள் முழுக்க முழுக்க நல்லவர்களோடு தோழமை உடையவர்களாக நம்ம இருக்கணும். அப்ப நல்ல காரியம் நம்மிடத்தில் வரும், நம்மை பார்த்து 4 பேர் நல்ல மனிதர்களாக மாறுவார்கள் என்று சொன்னால் மலக்குமார்களுடைய துஆ நமக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்து யாதத்துல் மரீத், நோயாளியை நலம் விசாரிப்பது. சொன்னாங்க, நோயாளியை நலம் விசாரிக்க செல்லக்கூடியவர்களுக்கு மலக்குமார்கள் துஆ செய்யறாங்க, உனக்கு அல்லாஹ் கிருபை செய்யட்டும், உன்னுடைய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ரஹமத்து செய்யட்டும். நோயாளியை நலம் விசாரிக்கக்கூடிய அந்த விஷயத்தை நபி அவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்கின்றார்களோ அவர்களுக்கு மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். மலக்குமார்களுடைய துஆவை அந்த நோயாளியை நலம் விசாரிக்கக்கூடிய அந்த செயல் இந்த மனிதருக்கு பெற்றுத் தருகிறது என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அடுத்து மிக குறிப்பான விஷயம், ரமலானுடைய மாதம் உங்களுக்கு நெருங்குது. சஹருடைய நேரத்தில் சஹருடைய உணவை சாப்பிடக்கூடியவர்களுக்கு மலக்குமார்கள் துஆ செய்கிறார்களாம். எனவேதான் அந்த நேரத்துல எழுந்து சஹரு செய்யணும். ஹதீஸ்ல இப்படி வருது, ஒரு மிடல் தண்ணீராவது எழுந்து குடிச்சுக்கோங்க, வயிறுலாம் ஒரு மாதிரி இருக்கு, நான் தூங்குறேன் அப்படின்னு நோன்பு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் சஹருடைய உணவை உண்ண வேண்டும். அது பரக்கத்தான உணவு. பரக்கத்தான உணவு என்பதை தாண்டி அந்த உணவை உண்ணக்கூடியவர்கள், அந்த நேரத்திலே உணவு சாப்பிடக்கூடியவர்களுக்கு மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார் என்று ரிசலாளர்கள் சொல்றாங்க. எனவே சஹருடைய நேரத்தில், அந்த நேரத்தில் தூங்கி எழுந்து தஹஜ்ஜுடைய தொழுகை எல்லாம் தொழுதுவிட்டு அந்த ஃபஜ்ருடைய அந்த சஹருடைய நேரம் முடிவதற்கு முன்பு நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவும் பரக்கத், சாப்பிடக்கூடியவர்களுக்கும் பரக்கத்திற்காக வேண்டி மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ரிசலாளர்கள் சொன்னாங்க, 3 துஆ இருக்குது. ஸலாத்து தஅவாத்தின் முஸ்தஜாபா, 3 துஆக்கள், 3 நபர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிக்கிறார். அல்லாஹ் மறுக்கிறதே கிடையாது. 3 பேர் துஆ செஞ்சா அல்லாஹ் உடனே ஏற்றுக்குவான். அந்த 3 பேருடைய துஆவில் முதல் நபர் யார் தெரியுங்களா? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துஆ. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி இறைவனிடத்திலே கரத்தை ஏந்திவிட்டால் அந்த கரத்தை இறைவன் வெறும் கரம் ஆக்குவதில்லை. நம்ம பிள்ளைகளுக்கு துஆ செய்யணும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஆச்சரியமானது. குர்ஆனுக்கு அடுத்து அவங்களுடைய கிதாப் புகாரி கிதாப் தான் சஹீஹான கிதாப். எல்லா அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்ஆனுக்கு அடுத்து சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹதீஸ் கிரந்தத்தை இந்த உம்மத்திற்கு கொடுத்தவர்கள். பலகீனமான ஹதீஸ்கள் எல்லாம் சுற்றி சூழ்ந்து அந்த சமயத்தில் சஹீஹான ஆதாரப்பூர்ண ஹதீஸை கோர்வை செய்து கொடுத்தவர்கள் இமாம் அவர்கள். அவங்க இந்த ஹதீஸை இந்த உம்மத்திற்கு தருவதற்காக வேண்டி ஆயிரக்கணக்கில் உஸ்தாதுமார்கள்ட்ட பாடம் பயின்றார்கள்.
அது மட்டுமல்ல, இந்த ஹதீஸை இந்த சமூகத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் கடந்து சென்ற பயணத்தின் அளவு சொல்லப்படுகிறது. முழு உலகத்தையும் 2 தடவை சுற்றினால் எவ்வளவு கொள்ளளவு வருமோ அந்த அளவுக்கு இந்த ஹதீஸை இந்த சமூகத்திற்கு தருவதற்காக நாங்கள் வாழ்க்கை அர்ப்பணிப்பு செய்தவர்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆனா எங்களுக்கு கண்ணு தெரியாது, சின்ன வயசுல கண்ணு தெரியாது, கண் பார்வை குறைவுடையவர்கள். இப்படிப்பட்ட இமாம் இவ்வளவு பெரிய சேவைகளை செய்தார்கள் என்று சொன்னால் அதன் பின்னணியை நாம் வரலாற்றிலே ஆராய்கின்ற பொழுது தாயுடைய துஆ அங்கே இருக்கிறது. தாய் கண் தெரியாத அந்த பிள்ளைக்காக வேண்டி தினமும் அழுது அழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். ஒரு கட்டத்தில் கனவுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களை அல்லாஹ் அனுப்பி கனவிலே சுபச்செய்தி சொல்வார்கள், இன்றிலிருந்து உன் மகனுடைய அந்த இருண்ட உலகம் வெளிச்சமாக மாறிவிடும் என்று சொன்னார்கள். கனவிலிருந்து எழுந்த பிறகு பார்வையற்ற குழந்தை பார்வையுடைய குழந்தையாக அல்லாஹ் மாற்றி கொடுத்தார். அந்த குழந்தை தான் புகாரி இமாமாக நமக்கு மிகப்பெரிய சேவை செய்த அந்த இமாம் அவர்கள். அன்பு குறித்தவர்களே, தாயுடைய துஆ மட்டுமல்ல, பத்துவாவும் கபூல் ஆகணும். எனவேதான் தாய்மார்களை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் குழந்தைய விஷயத்துல விளையாட்டுக்கு கூட என்ன செய்யக்கூடாது, நாசமா போனவை கொள்ளையில போனவன் திட்டிடக்கூடாது. ஒரு கால் அது துஆ அங்கீகரிக்கக்கூடிய நேரமாக இருந்தால் கபூல் ஆயிடும். நிறைய செய்திகளை சொல்லலாம். எவ்வளவு பெரிய நல்ல பிள்ளைகளாக இருந்தாலும் சில நேரங்களில் தாய்மார்கள் பெற்றோர்கள் அதிர்ச்சியாக வெளிப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளின் தாக்கம் குழந்தைகளுடைய வாழ்க்கையில வந்துடும். என்பதை ரொம்ப கவனமா நம்ம குழந்தைகள் விஷயத்துல துஆவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம கொண்டு வரணும். ஜுரைத் என்று சொல்லக்கூடிய பனி இஸ்ரவேலர்கள் இருந்த ஒரு பெரிய இறைநேசர், நல்ல மனிதர். இவருக்காக வேண்டி ஒரு வணக்கம் வழிபாடு செய்வதற்கு ஒரு சின்ன பள்ளிவாசல் கட்டி கொடுத்தாங்க. அங்கதான் இவர் என்ன செய்வார், அந்த கூடாரத்துலதான் எப்பயுமே இருப்பாரு. எல்லா மக்களும் போற்றக்கூடிய மனிதர் தான். அம்மா ஒரு தடவை வெளியே நின்று கூப்பிடுறாங்க, தொழுதுட்டு இருக்கிறாரு. தொழுகையில் இவருக்கு என்னன்னா, தொழுகிறதா அம்மாவுக்கு பதில் தர்றதா? இவர் சொல்லுகிறது நபில் தொழுகை, உபரி வணக்கங்கள் சொல்லுகிறார். உபரி வணக்கங்கள் சொல்லுகின்ற பொழுது யாருக்கு பதில் தருவது? அல்லாஹுவுக்கு அந்த தொழுகையில் இருக்கின்ற பொழுது அந்த ரசனையிலே இருப்பதா? தாய்க்கு பதில் சொல்வதா? பதில் கொடுக்கல, தொழுதுட்டே இருக்கிறாரு. 2வது நாள் இதே போன்ற தாய் வந்து அழைக்கின்ற பொழுது பதில் தராமல் தொழுது கொண்டே இருக்கிறார். 3வது நாளும் இதே மாதிரி சூழல், பதில் தரல, தொழுகையை கண்டினியூ பண்றாரு. ஒரு கட்டத்துல அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. கோபத்துல ஒரு வார்த்தையை அந்த அம்மா விட்டுறாங்க, விபச்சாரியின் முகத்தில் முழிக்காமல் உனக்கு மரணமே வராது, உன் மரணத்திற்குள்ள விபச்சாருடைய முகத்துல நீ அல்லாஹ் உன்னை மொழி விழிக்க வச்சிருவோம் அப்படின்னு கோபத்துல ஒரு வார்த்தையை போட்டுட்டு போயிடுறாங்க. இது நிதர்சனமானது, வரலாறு பேசுகிறது. இது நிதர்சனமானது. ஒரு விபச்சாரி இறைநேசர் ஜுரைத்திடத்திலே தவறுக்காக வேண்டி அழைக்கின்ற போது அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். அந்த பெண்மணிக்கு ரொம்ப கோபமாயிருக்கு. எல்லா ஆண்களும் என்னை தேடி வர்றாங்க, நான் ஒன்ன தேடி வந்தா நீ என்னையே மறுக்கிறியா, விட மாட்டேன்னு உள்ளத்திலே அவரை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம். ஒரு கட்டத்துல ஆட்டு இடைநிலத்திலே தவறு செய்து வயிற்றிலே குழந்தையை அவள் சுமந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்து அதற்கு பிறகு எல்லா மக்களையும் அழைத்து, இந்த ஜுரைத் தான் இந்த குழந்தைக்கு தகப்பன், இவருதான் இந்த தப்பு செஞ்சாரு, இவரெல்லாம் நல்ல மனுஷன் சொல்லிட்டு இருக்கீங்களே, இவர் மோசமான ஆளு, இந்த குழந்தை இருக்கு அப்படின்னு அந்த குழந்தையை முன்னாடி வச்சு எல்லா மக்களையும் கூப்பிட்டு முன்னாடி நிப்பாட்டும் பொழுது எல்லோருக்கும் அந்த சமயத்துல இவர் எவ்வளவு பெரிய நல்ல மனுஷராக இத்தனை நாட்கள் பாதிக்கப்பட்டாலும் ஆதாரத்தோடு ஒரு குழந்தையை வைத்து ஒரு பெண்மணி கதறுகின்ற பொழுது சிந்தனை ஃபுல்லா இங்க மாறிடுச்சு. இந்த அம்மா மேல இறக்க வந்துருச்சு, குழந்தை மேல இறக்க வந்துருச்சு. அந்த அவருக்கு கட்டி கொடுத்து அந்த கூடாரத்துல இடிச்சு போட்டுறாங்க. நல்லவன் இந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னு கூடாரத்தை இடிச்சு போட்டாங்க. ஒரு கட்டத்துல அவரை கடுமையா அடிக்கிறாங்க. துரைத்து சொன்னாங்க, எனக்கு கொஞ்ச நேரம் வாய்ப்பு கொடுங்க, 2 ரக்காயத்தை தொழுதுக்கிறேன், 2 ரக்காயத்தை தொழுதுக்கிறேன்னு சொல்லி அனுமதி வாங்கி 2 ரக்காயத்துகளை தொழுது விட்டு அந்த குழந்தையின் மீது தன் விரலை வைத்து கேட்பார்கள், உன்னுடைய தகப்பன் யார்? வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. 3 குழந்தைகள் பேசியது. 3 குழந்தைகள் தான் வரலாற்றில் பேசியதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு குழந்தை ஜுரைத், இந்த ஒரு குழந்தை. அந்த குழந்தை பேசுகிறது, என் தந்தை இந்த ஆட்டு இடையன், நீங்கள் என் தந்தை இல்லை என்று பேசியது. இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டது. என்னன்னா அதற்கு பிறகு அந்த மக்கள்லாம் என்ன செய்யறாங்க, வருந்துறாங்க. இது தப்புன்னு உணர்ந்து அவருக்கு ஒரு நான் சங்கத்திலேயே உங்களுக்கு பள்ளிவாசல் கட்டி தட்டுவோம் அப்படிலாம் கேட்கறாங்க. இல்லைன்னா எனக்கு மண் பள்ளிவாசலே போதும் அப்படின்னு சொல்லி கட்டி கொடுத்துறாங்க.
இந்த வரலாற்றின் பின்னணியில் நமக்கு சொல்லக்கூடிய தகவல் ஒன்றே ஒன்றுதான், அந்த தாய் ஒரே ஒரு வார்த்தை விட்டாங்க. நல்ல மனிதர் தான், அந்த ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுது. ஒரு புரட்டு போட்டிருக்கு, இருந்தாலும் அவருடைய நல்ல மனிதர் என்பதற்காக காப்பாற்றினா கடைசியில எவ்வளவு மன உளைச்சல் அவருக்கு வந்திருக்கும். அப்ப நாம் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம் பிள்ளைகள் விஷயத்துல, பேர பிள்ளைகள் விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமாக வார்த்தைகளை, அவருடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கணும், அவருடைய எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிற அந்த சிந்தனையில் தான் நம்ம என்ன செய்யணும், அவர்களுக்கு நம்ம துவாவான வார்த்தைகளை தான் வெளிப்படுத்தணும். அதே போன்று இரண்டாவதாக சொன்னார்கள், பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் துவா அல்லாஹ் அங்கீகரிக்கிறார். பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் துவா அல்லாஹ் அங்கீகரிக்கிறார். மூன்றாவதாக சொன்னார்கள், யாரெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறார்களோ, அநீதி இழைக்கப்பட்டவன் அந்த அநீதி இழைக்கக்கூடியவனுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் எந்த திரையும் இல்லாமல் அல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறான். அன்புக்குரியவர்களே, 3 பிரார்த்தனை அல்லாஹ் எந்த திரையுமின்றி எந்த தாமதமின்றி உடனே அங்கீகரிக்கிறான். ஒன்று பிள்ளைகளுக்காக வேண்டி பெற்றோர்கள் செய்யக்கூடிய துவா, இரண்டாவது பயணத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுடைய துவா, அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய துவா. எனவே அன்புக்குரியவர்களே, வாழ்கின்ற பொழுது நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று மலக்குமார்களை துவாவை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் வாழ வேண்டும். மலக்குமார்கள் நமக்காக துவா செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளை நம் வாழ்க்கையிலே கொண்டு வந்து விட்டால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய சிறந்த மேன்மக்களில் ஒருவராக அல்லாஹ் நம்மை ஆக்கி விடுவான். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்